ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்னப்பா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு கேட்டிங்கன்னா, கருப்பாம்பூச்சியை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சி ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி இன்னைக்கு ட்ரெண்ட் ஆகி, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக மில்லியன்ஸ் கணக்கான வியூஸை அள்ளி தட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த கருப்பாம்பூச்சி கட்சி எதற்காக தொடங்கினாங்க, அது மட்டும் இல்லாமல் நேபாள் கலவரத்துக்கும் இந்த கருப்பாம்பூச்சி கழகத்துக்கும் எதுவும் விஷயங்கள் இருக்கா, ஜென்சி கிட்ஸ்னா என்ன, தாவேகா வின் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கா, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாரதிய ஜனதா பார்ட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி புதுசாக தொடங்கப்பட்டிருக்கு. எதற்காக தொடங்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் அண்மையில் ஒரு வழக்கை விசாரித்தார். அப்போ அவர் என்ன ஸ்பீச் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாமல் நம்ம நாட்டில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ வேலையே இல்லாதனால இவங்க எல்லாமே ஒரு கருப்பாம்பூச்சி மாதிரி அங்கங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரீல்ஸ் போடுறதும் சரி, அவங்க இந்த ஆர்டிஐ இஷ்யூவை, அதாவது கவர்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களை பொதுமக்களுக்கு அறியப்படுறதுக்காக சோஷியல் மீடியா வழியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய சமூக ஆர்வலராகவும் இருக்காங்க, செய்தியாளர்களாகவும் நிறைய பிரைவேட்டைஸாக நிறைய யூடியூப்ஸை ரன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கண்காணிக்கணும். வேலையின்மையை இளைஞர்களுக்கு பெரிய பாதிப்பாக உண்டாகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. அவர் சொன்னதை தொடர்ந்து நார்த்தில் இருக்க ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கருப்பாம்பூச்சி மாதிரி இளைஞர்கள் அங்கங்கே இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொண்டு, ஸோ கருப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று தொடங்கப்பட்டார். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடங்கப்பட்டோடனே இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே நாங்களும் இந்த கட்சியில் சேர்றோம்னு நிறைய ஃபன் மூமெண்ட்டாக அந்த கட்சியில் நிறைய பேர் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு, ட்ரெண்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ இப்படியே விட்டா அது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற பேஜ் முடக்கப்பட்டுருச்சு. ஸோ இதுக்கும் நேபாள் கலவரத்துக்கும் என்னப்பா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? நேபாளில் பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸ்னால ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு கடந்த செப்டம்பர் மாதம். எதற்காகனா அங்கே நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஜென்சி கிட்ஸ்னால பெரிய போராட்டங்கள் ஏற்பட்டுச்சு. இதனால் அங்கே இருக்க பிரதம மந்திரி ஆகட்டும் சரி, நிறைய மினிஸ்டரும் சரி, அந்த நாடை விட்டு நாடு கடத்தப்பட்டாங்க. பிரச்சனைகள் அவ்வளோ அளவுக்கு தீவிரமாச்சு. இந்த கலவரம் வெடித்ததுக்கு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் வேலையின்மை தான். அதாவது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு பெரிதளவில் வேலையின்மை இல்லை. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய விஐபிகள், அதாவது அரசியலில் இருக்க அவங்களோட வாரிசுகள் ஆகட்டும் சரி, அங்கே இருக்க பெரிய பிஸ்னஸ்மேன் பசங்களாகட்டும் சரி, எல்லாருமே பெரிய பெரிய கார்களில் போகிறது, நல்ல ஒரு உடை அணிவது, நல்ல ராயலாக வாழ்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அங்கே இருக்க இளைஞர்கள், நாங்களும் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கோம், இந்த நேரத்தில் நீங்கள் என்னடானா பெரிய பெரிய ஆடம்பர காரில் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்க, நாங்கள் அரசியலில் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், ஆனால் அரசியலில் உங்களோட குடும்பத்தை தான் நீங்கள் வளர்த்துட்டு வரீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சோஷியல் மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதை பார்த்த அந்த நாட்டு அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்களை அரசாங்கத்துக்கு எதிர்த்தா முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால பிற இளைஞர்களும் இந்த மாதிரி போராட்டம் தீவிரவாதத்தில் குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வீடியோ போடுறவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவை பேன் பண்ணாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த சோஷியல் மீடியாவெல்லாம் அங்கங்கே ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ இதனால இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நீங்க பண்ற தவறுகளை வெளி உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எங்ககிட்ட இருக்க ஒரே பவர்ஃபுல் வெப்பன் இந்த சோஷியல் மீடியா தான், அதையும் முடக்கிறீங்களான்னு சொல்லிட்டு பெரிதளவில் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் நிறைய முக்கியமான இடங்கள்லாம் தீ வச்சு எரிப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம நியூஸ்லேயே பார்த்தோம். ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம் நேபாள் கலவரத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலைகளும் பெருசாக கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிகிரிஸ் வச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க அதிகமாகிட்டாங்க, ஆனால் இருந்தும் அவங்களுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சாலும் சம்பளம் பெருசு அளவில் இல்லை. ஒரு சில பேர் ஃபாரின் போயிடுறாங்க, மற்ற பேர்லாம் ஊரில் தான் இருக்காங்க. ஊரில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சுற்றி நடக்கும் தப்புகளையும் சரி, அரசியல் சார்ந்த தப்புகளையும் சரி, அவங்க சோஷியல் மீடியா வழியாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் நேபாள் கலவரம் மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று புதுசாக சோஷியல் மீடியாவை அதிகப்படியாக யூஸ் பண்ணி ஏதாச்சும் பிரச்சனைகளை பண்ணிட போகிறாங்கன்ட்டு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான மேட்டர் பார்த்தீங்கன்னா தாவேகா, அதாவது டிவிகே கட்சி ஜெயிச்சதுக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சம்மந்தம் மைன்யூட்டாக இருக்குங்க. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 வருஷத்துக்குள்ளே அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வர ரீல்ஸுகள். அதாவது இந்த ரீல்ஸுகள்லாம் எப்படி இருக்குன்னா அவங்களோட கொள்கை கோட்பாடு ரீதியாகவும் இருக்குது, இன்னொன்று அதாவது நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிறைய மாதிரி விஷயங்களை செய்துட்டு வராங்க. இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜென்சி கிட்ஸ் தான். அதாவது கட்சி சார்ந்தவர்களுக்கு அதிகமாக போடுறத விட ஜென்சி கிட்ஸ், சாதாரண பொதுமக்களாக இருக்க ஒரு இளைஞர் தான் அதிகமாக போடுறாரு. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் புதுசாக ஒருத்தர் செஞ்சிட மாட்டாருன்னு ஜென்சி கிட்ஸ் தான் அதிகப்படியான வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி எப்படி இப்போ திடீர்னு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் தாவேகா ஒரு சடனான வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இப்போ தாவேகாவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் நம்ம ஒன்றுன்னு சொல்ல
வரலங்க. பட் இருந்தாலும் தாவேகாவோட அபார வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா சோஷியல் மீடியா தான் அவங்களுக்கு துணையாக இருந்துச்சு. அதே போல தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் சோஷியல் மீடியா உறுதுணையாக இருக்குது. இந்த சோஷியல் மீடியாவை வச்சு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதாவது ஆட்சியை பிடிச்சாங்க தாவேகா, அவங்க நிறைய மக்களுக்கு இப்போ செய்துட்டு வராங்க, புது புது விஷயங்களை இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிட்டு வராங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் ரிலேட்டடாக வந்தது. அதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஆ பொலிட்டிக்கலில் இருந்தவங்களே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணுறதுக்கு லாகின் பண்ணியிருக்காங்கன்னு தான் ஒரு தரப்பான செய்திகள் கூறப்படுது. ஸோ இப்போ தெரியுதா சோஷியல் மீடியா பவரை பற்றி. இந்த சோஷியல் மீடியாவை நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாகவும் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கு அந்த சோஷியல் மீடியா நல்லதாக யூஸ் பண்ணி தாவேகா ஆட்சி அமைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட இந்த சோஷியல் மீடியா வந்து ஒரு வெப்பனாகவே இருக்குது. இதுக்கு நம்மளோட அரசியல் தலைவர்கள்லாம் என்ன செய்யணும்னா, அவங்க விழிப்புணர்வோடு இருக்கணும். அதாவது தவறுகளை செய்வதை குறைச்சிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தவறுகள் வந்து இன்றைக்கி ஈஸியாக சோஷியல் மீடியா வழியாக எக்ஸ்போஸ் பண்ணப்படுது. ஸோ அரசாங்க அதிகாரத்தில் இருக்கவங்களும் சரி, அரசியல் தலைவர்களாகட்டும் சரி, எல்லாருமே நீதி நேர்மையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் நம்ம நாடு வந்து நிம்மதியாக இருக்கும். இல்லைனா போராட்டம், ஆர்ப்பாட்டம்னு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட தோன்றும். ஜென்சி கிட்ஸுக்கு வேலை வாய்ப்பு முக்கியமாக கொடுத்தாகணும். அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா அவங்களோட நாட்டெல்லாம் குடும்பத்தை முன்னேற்றத்தில் போயிடும். அதை தவிர்த்துட்டு அவங்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம சம்பளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க சாப்பாடுக்கோ குடும்பத்தை முன்னேற்றத்துக்கோ வழி இல்லாமல் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அறிஞர்கள் இதை பற்றி பேசிட்டு வராங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் இப்போ இந்த ஜென்சி கிட்ஸோட புரட்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சோஷியல் மீடியா வளர்ச்சியை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே போன்ற சமூக சார்ந்த செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிந்து கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன், ஷேர், லைக்கும் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.